நாக்பூர்ல ரோட்டோரமா நடந்து போய் இருந்தேன். ரோட்லயே வச்சு என்னமோ போட்டு கிண்டிக்கிருந்தாங்க. பெருசா சட்டியில பிரியாணி சட்டியில போட்டு கிண்டிக்கிருந்தாங்க. என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுத்தி சுத்தி வந்துக்கிருந்தேன். என்ன ஏதுன்னு தெரியாம பார்த்துக்கிருந்தேன். கடைசியில பார்த்தா அந்த முஸ்லீம் சாமி இருக்காங்கல்ல, முஸ்லீம் சாமியோட ஃபர்ஸ்ட் குருவோட பர்த்டே. ஃபர்ஸ்ட் குருவோட பர்த்டே, செகண்ட் குரு தான் வந்து சாய்பாபா வருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த போஸ்டர் மாரி ஒட்டியிருந்தாங்க. அது அந்த ஃபோன்ல டெலீட் ஆயி போச்சு. இது வேற ஃபோன்ல வச்சு பேசிட்டு இருக்கேன். அதனால தெரியல. போட்டு காமிக்கல. ஆனா அந்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட் குருவோட பர்த்டே. அதனால இப்ப என்ன பண்றாங்க, நீட்டா பெரிய அண்டா நெறைய ஸ்வீட் செஞ்சு அப்படியே மக்களுக்குலாம் குடுக்குறாங்க. அதுல சில பேரு நயம் வஞ்சவங்க என்ன பண்றாய்ங்க, முஸ்லீம் சாமி பர்த்டேல நான் எதுக்கு வாங்கி திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வாங்காமலாம் போறாய்ங்கயா. எல்லா கடவுளும் ஒண்ணு தானே. போய் எல்லா இதுலயும் சாப்பிடணும், வைக்கணும் அப்படின்ற ஒரு மனசுல இருந்தா தானே. அவங்க பாட்டுக்கு ஜெய் ஸ்ரீராம் கூட்டம் போல அவங்கலாம். அதனால அவங்கலாம் வந்து வாங்கி சாப்பிடாம போனாய்ங்க. நான் கண்ணால பார்த்தேன். இப்படிலாம் இருக்காய்ங்கடா, ஏன்டா அப்படி எல்லாம் ஒண்ணு மண்ணா இருங்கடா. என்னைக்காவது போர் கீர் வந்து எல்லாம் சோத்துக்கு சிங்கி அடிப்பாங்களா? அப்போ வந்து முஸ்லீம், கிறிஸ்டின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்களா? அப்பலாம் வந்து ஓடி போயிட மாட்டாங்க. அந்த மாதிரி நல்லா ஓடி போய் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கணும். போர் தான் தெரியும் இவங்களுக்குலாம். நீட்டா இருந்தா அந்த மாதிரி வந்து அந்த சாமி அந்த கோயிலோட அந்த முஸ்லீம் அந்த மசூதியோட ஷேப்லயே வந்து ஒரு கேக்கு மாதிரி பண்ணி அதை ஒரு நீட்டா வச்சு அதை கேக்கு 4 கட் பண்ணி சூப்பரா கொடுத்தாங்க. ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி மன கஷ்டமாயி போச்சு. அவரே வந்து ஓடி போய் கூப்பிடாப்புல. ஓடி போய் கூப்பிட்டும் அவங்க வந்து வாங்கி திங்காம ஓடினாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் கேப்சர் பண்ணாம விட்டேன். நானும் கேப்சர் பண்ணியிருந்தா நான் தரமா இருந்திருக்கும் வீடியோ. களி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு தான் அந்த மாதிரி எப்படி கோனை ஐஸ் குச்சி வந்து அவ்வளோ அழகா மேலே வச்சு அப்படியே கேக்கு மாதிரி பண்ணியிருக்காப்புல.